கிளிநொச்சி தர்மபுரத்தில் மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக பெற்ற போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் குறித்த அதிகாரி உந்துருளி ஒன்றை சோதனையிட்ட போது அது பதிவு செய்யப்படாத வாகனம் என தெரியவந்துள்ளது. அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அதன் உரிமையாளரிடம் 10,000 ரூபாய் லஞ்சமாக கோரியுள்ளார். வாகன உரிமையாளர் பணத்தை வழங்க மறுத்ததை அடுத்து குறித்த அதிகாரி மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக தருமாறு கோரியுள்ளார். அத்துடன் மதுபான போத்தலை தரும் வரை உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டையை அவர் தனது பாதுகாப்பில் வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை குடிசார் உடையில் நின்ற குறித்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நபரிடமிருந்து மதுபான போத்தலை பெற்றுக்கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் தடுப்பு விசாரணை அதிகாரிகளால் கொழும்பிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்.